வணக்கம். பகவத்கீதை விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். போன பகுதியில பார்த்த மாதிரி கௌரவர்கள் அவங்களோட சங்குகளை முழங்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் போர்க்களத்துல ஒரு அமைதி. ஆனா அது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. ஏன்னா பாண்டவர்களோட பதில் சும்மா ஒரு சங்கொலி இல்ல, அது ஒரு கர்ஜனை. அந்த கர்ஜனை எப்படி போர்க்களத்தையே அதிர வச்சதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த குருக்ஷேத்திர போர்க்களம், கௌரவர்களோட சங்கொலி எல்லாம் அடங்கி போச்சு. இப்போ அங்க என்ன இருக்கு? ஒரு விதமான பயங்கரமான கனத்த அமைதி. எல்லாருமே அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு மூச்சை புடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க. பாண்டவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படி ஒரு நிசப்தம் அதை கிழிச்சுக்கிட்டு பாண்டவர்களோட பதில் வருது. ஆனா அது வெறும் பதில் இல்ல, ஒரு கர்ஜனை. சரி, அந்த கர்ஜனையோட முதல் சத்தம், அந்த முதல் சங்கொலி எங்கிருந்து வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். முதல்ல பாண்டவ சகோதரர்கள் களத்துல இறங்குறாங்க. அவங்களோட பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு ஸ்லோகம் 1.16ல விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப ஸ்லோகம் 1.16. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹா நகுலஹ சஹதேவஷ்ச சுகோஷ மணி புஷ்பகம். இந்த ஸ்லோகத்தை பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. முதல் வரி அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹா, அப்புறம் நகுலஹ சஹதேவஷ்ச, கடைசியா சுகோஷ மணி புஷ்பகௌ. பாத்தீங்களா? ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா எந்தெந்த சகோதரர் எந்தெந்த சங்கை ஊதினாருன்னு நமக்கு சொல்லுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, குந்தியோட மகன் மன்னர் யுதிஷ்டிரர் அவரோட அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கம் முழங்குறார். அவரை தொடர்ந்து உடனே நகுலன் சுகோஷத்தையும் சகாதேவன் மணிபுஷ்பகத்தையும் ஊதுறாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த பதிலடி இவங்களோட மட்டும் நிக்கல. பாண்டவ சகோதரர்களுக்கு அப்புறம் அவங்க கூட இருந்த மத்த பெரிய வீரர்களும் களத்துல இறங்குறாங்க. அடுத்த ஸ்லோகம் அந்த வீரர்களை பத்தி தான் சொல்லுது. அடுத்தது ஸ்லோகம் 1.17. காஷ்யஸ்ச பரமேஸ்வாசா ஷிகண்டீச்ச மகாரதா திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஷ்ச பராஜிதா. இந்த ஸ்லோகத்துல வர்ற பேர்களை பாருங்க. காஷ்யஸ்ச பரமேஸ்வாசா ஷிகண்டீச்ச மகாரதா திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச, அப்புறம் சாத்யகிஷ்ச அபராஜிதா. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? சும்மா சாதாரண வீரர்கள் கிடையாது. இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. காசி மன்னன் ஒரு மாபெரும் வில்லாளி, ஷிகண்டி ஒரு மகாரதன், அவங்க கூடவே திருஷ்டத்யும்னன், விராடன், அப்புறம் முக்கியமான ஒருத்தர், யாராலையுமே ஜெயிக்க முடியாத சாத்யகி. யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சங்கு ஊதும்போது அந்த சப்தம் எப்படி இருந்திருக்கும். அப்பதான் கௌரவர்களுக்கு பாண்டவர்களோட உண்மையான பலம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. இந்த சங்கோலி முழக்கம் இதோட நிக்கல. பாண்டவர் படையில இருந்த இன்னும் சில முக்கிய வீரர்களும் இதுல சேர்றாங்க. இந்த பதிலடிய முழுசா முடிக்கிற கடைசி ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்லோகம் 1.18. திருப்பதோ திரௌபதேயாஸ்ச சர்வ சஹ பிருத்திவீபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹு ஷங்கான் தத்முஹு பிருதக் பிருதக். இந்த ஸ்லோகத்துல வர்ற வரிகளை பாருங்க. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் பிருத்வி பதே. சஞ்சயன் இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, ஓ மன்னா அப்படின்னு திருதராஷ்டிரரை நேரா கூப்பிடுறதுக்கு. இது சும்மா ஒரு தகவல் பரிமாற்றம் இல்ல, இதுல ஒரு ஆழமான ஒரு நுட்பமான செய்தி ஒளிஞ்சிருக்கு. துருபதன், திரௌபதியோட மகன்கள், அப்புறம் சுபத்ரையின் மகன் யாரு? நம்ம வலிமை மிக்க அபிமன்யு. இவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த முழக்கத்துல சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க சங்க தனித்தனியா தான் ஊதுறாங்க. ஆனா அந்த எல்லா ஒளியும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பிரளயத்தையே உண்டாக்குச்சு. சரி, இப்போ இவ்வளவு சங்கோலி, இவ்வளவு வீரர்கள், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சஞ்சயன் திருதராஷ்டிரர்கிட்ட சும்மா ஒரு லிஸ்ட் வாச்சிட்டு இருக்கிறாரா? இல்லவே இல்ல. அவர் ஒரு எச்சரிக்கையை விடுறார். அது என்னன்னு பாப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாண்டவர்களோட இந்த பேரொளி இருக்குல்ல, அது ஒரு சாதாரண போர்க்கோஷம் கிடையாது. அது ஒரு முன்னறிவிப்பு. எதுக்கான முன்னறிவிப்பு? வரப்போற பேரழிவுக்கான முன்னறிவிப்பு. குருவம்சத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான சிக்னல் அது. பாருங்க, சஞ்சயன் நேருக்கு நேரா திருதராஷ்டிரரை குற்றம் சொல்லல, ரொம்ப தந்திரமா பேசுறாரு. ஆனா அவரோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப தெளிவு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, மன்னா, நீங்க பாண்டவர்களை ஏமாத்தி உங்க மகன்களுக்கு பட்டம் சூட்ட நினைச்சிங்க இல்லையா, அதோட விளைவு தான் இப்போ இந்த கர்ஜனையா கேக்குது. இதுதான் குரு வம்சத்தோட அழிவுக்கான முதல் மணி ஓசை. அப்போ நடக்க போற இந்த மொத்த அழிவுக்கும் உண்மையான காரணம் யாரு? வேற யாரும் இல்ல, தன் மகன்களோட தப்பான கொள்கைகளை எல்லாம் ஆதரிச்ச மன்னர் திருதராஷ்டிரர் தான்.
அன்னைக்கு அவர் எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு குருக்ஷேத்திரத்துல இவ்ளோ பெரிய சங்கொலிகளா எதிரொலிக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒரு போர்க்காலத்துல கேட்கிற வெறும் சத்தம், சில சங்கொலிகள் ஒரு பெரிய வம்சத்தோட தலைவிதியே தீர்மானிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அதை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? இத பத்தி யோசிங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.